அண்மை செய்தி. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பகுதியில் பள்ளிக்கு சென்ற மாணவனை கத்தியால் கழுத்தை அறுத்து மர்ம நபர்கள் தப்பியோடியிருக்கிறார்கள். மாணவனை கத்தியால் வெட்டுவிட்டு தப்பியோடிய மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். மேலும் விவரங்களை செய்தியாளர் கனிராஜ் வழங்கிட கேட்கலாம். கனிராஜ், வணக்கம். தற்போது பள்ளி மாணவனின் நிலை என்னவாக இருக்கிறது? இதன் மீது காவல்துறை என்ன நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது? வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருணாசலபுரத்தைச் சேர்ந்தவர் முனியப்பன் வசந்தி தம்பதியினர். இவர்களுக்கு 4 பெண் குழந்தை, ஒரு பையன் உள்ளனர். இதில் 11 வயது பையன் 6ஆம் வகுப்பு படித்து வருகிறான். வத்தலகுண்டுல உள்ள ஒரு அரசு உதவி பெறும் பள்ளி படித்து வருகிறான். இந்நிலையில இன்று காலை அந்த பையன் வழக்கம்போல் பள்ளிக்கு நடந்து சென்று இருந்த போது மர்ம நபர்கள் முகத்தில் கர்ச்சீப்பு கட்டியபடி அந்த பையன் அருகில் இருசக்கர வாகனத்தில், அதாவது மோட்டார் சைக்கிள் அந்த பையனுடைய கழுத்தில் கத்தியை வச்சு சீவி உள்ளனர். இதில் ரத்த காயத்துடன் அந்த பையன் மயங்கி விழுதை பார்த்து அக்கம் பக்கத்தில் ஓடி வருவதை தெரிந்தவுடன் அந்த மர்ம நபர்கள் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். இது குறித்து அந்த பெற்றோருக்கு தகவல் தெரிந்து பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் அந்த பையனை வத்தலகுண்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சையாக சேர்த்துள்ளனர். இது குறித்து வத்தலகுண்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த கத்தியில் மாணவனை வெட்ட முயற்சி பண்ண நபர்கள் யார் என போலீசார் தேடி வருகின்றனர். இந்த சம்பவம் இந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்நிலையில் கடந்த சில நாட்கள் முன்பு பழைய வத்தலகுண்டில் மாணவனை கடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்த சம்பவம் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.